ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி ஸ்டோன். இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 பெஸ்ட் ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் 5th பிளேஸில் வந்து மார்டல் என்ஜின்ஸ் 2018 வந்த மூவி IMDb 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஆக்ஷன் கேட்டகரியான மூவி. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்டு வந்து இந்த மூவியில் வந்து பார்க்கலாம். லைக் சிட்டிஸ்லாம் அப்படியே ஒரு வெஹிக்கிள்ஸில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அண்ட் சின்ன சின்ன சிட்டிஸை வந்து பெரிய சிட்டிஸ்லாம் ஆக்குப்பை பண்ணுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு வந்து இந்த மூவியில் வந்து பார்க்கலாம். அட்லாஸ்ட் ஒரு வார்சி நாட்டம் கொண்டு போவாங்க. அதெல்லாம் சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஸ்டோரி வைஸாகவும் மூவி ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு விஷுவல் ஸ்டன்னிங்கான ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் 4th பிளேஸில் வந்து ஆப்லிவியன் 2013 வந்த மூவி IMDb 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம டாம் க்ரூஸ் தான் உள்ள நடிச்சிருப்பாரு. லைக் 2077 நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஏலியன் வார்னால எர்த் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோ அண்ட் அவரோட ஒய்ஃபும் வந்து ஒரு ட்ரோன் ரிப்பேர்மெண்ட் மவுண்டைன் ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் எர்த்தில் தான் இருக்கும். அண்ட் ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே வந்து ஞாபகத்தில் வந்து இருக்காது. அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து மேன் கைண்டை வந்து ரூல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை வந்து இந்த மூவியில் வந்து பார்ப்பீங்க. அண்ட் சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டாகவும் மூவியை வந்து கொண்டு போவாங்க. அண்ட் இந்த மூவியில் CGIலாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 3rd பிளேஸில் வந்து ரெடி பிளேயர் ஒன் 2018 வந்த மூவி IMDb 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஆக்ஷன் கேட்டகரியான மூவி. லைக் 2045 நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அங்கே பீப்புள் ரியல் வேர்ல்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக OSSங்கிற வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியில் தான் இருப்பாங்க. ஸோ OSS யூசர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேலஞ்ச் வந்து இருக்கும். ஸோ 3 கீஸை வந்து ஃபைண்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஈஸ்டர் எக் கிடைக்கும். ஸோ அதை வச்சு அவங்களே அந்த OSSஐ வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு முன்னாடி சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கார்ப்பரேஷன் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக அந்த கார்ப்பரேஷனுக்கும் அந்த யூசர்ஸ்க்கும் நடுவில் ஒரு பேட்டில் நடக்கும். அதெல்லாம் சீரியஸாக அல்டிமேட்டாக இருக்கும். லைக் ஸ்டார்டிங் டு எண்டிங் அவ்வளோ எங்கேஜராக கொண்டு போவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் 2nd பிளேஸில் வந்து அலிட்டா பேட்டில் ஏஞ்சல் 2019 வந்த மூவி IMDb 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவும் ஒரு ஃபேவரட்டான மூவி. இந்த மூவியோட 2nd பார்ட்க்கு ரொம்பவும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். லைக் மெக்கானிக்கல் பாடிஸில் வந்து இருக்க ஒரு வேர்ல்டு வந்து இந்த மூவியில் வந்து பார்ப்பீங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ அல்டிமேட்டாக பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் லவ் அண்ட் எமோஷ்னலான ஒரு சில செக்மெண்ட்ஸ்லாம் மூவியில் இருக்கும். அண்ட் இந்த மூவியில் VFXலாம் வேறு லெவலில் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்கேஸ் இன்னும் இந்த மூவியை நீங்கள் பார்க்கலன்னா ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணுறீங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த மூவி உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரஸான மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் 1st பிளேஸில் வந்து ஆத்தார் 2009 வந்த மூவி IMDb 7.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு எப்பிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. ஒரு பெஸ்ட்டு VFX மூவியில் இந்த மூவி ஒன்று. ஃபுல் அண்ட் ஃபுல் விஷுவல் ட்ரீட்காகவே இந்த மூவி வந்து நீங்கள் பார்க்கலாம். VFXல ஒரு வேர்ல்டையே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அமேசிங்கான ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே மூவியில் இருக்கும். அண்ட் ஸ்டில் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நம்பர் 1ல் இருக்க மூவினா அது ஆத்தார் மூவி தான். அந்த டைம்லேயே அவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் லைஃப் டைமில் கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய மூவி. ஏன்னா இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு மூவியில் இருக்க அனிமல்ஸ் அந்த வேர்ல்டே உங்களுக்கு நியூவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மூவியில் நல்ல ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக இந்த மூவி வந்து கொடுக்கும். அண்ட் ஒரு சில எமோஷ்னலான செக்மெண்ட்ஸ்லாம் நம்மளோட நல்லா கனெக்ட் ஆகும். அண்ட் ரொமான்டிக் அண்ட் லவ்வாகவும் மூவி போகும். ஸோ ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சினிமேட்டிக் மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.